வள்ளலார் அவர் புகழ் பாடுவதற்காக இந்த சித்த மருத்துவத்துறையை கடந்த 1988 இந்த சித்த மருத்துவம் அரியன் செஞ்சுக்கிட்டு வர சின்ன வயதிலேயே. அந்த கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு இலவசமா மருத்துவம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன சார்? என் தந்தையார் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு வலியால் துடித்து இறந்தார். 15 நாள் என்னை கொன்றுவிடு என்று செவத்துல மோதிக்கிட்டார். அன்று என்ன போல யாரும் பாதிக்கப்படக்கூடாது என்று ஒரு உறுதி வாங்கிட்டாங்க. எங்கெல்லாம் புற்றுநோய்க்குள்ள மூலிகைகள் கிடைக்கிறது, இந்தியா பூரா பயணம் செய்தேன். சேராங்கோட்டைங்கிற மூலிகையில் இதுக்கு ஒரு முடிவான மருந்தை கொடுக்கணும் மக்களுக்கு. அது மருத்துவத்தை சேவையாக செய்யணும், அனைவருக்கும் இலவசமாக கொடுத்து வருகிறேன். அதாவது இங்கே வைத்தியம் பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா நோயாளிகள் குணமாகிறது மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு கொடுக்குது. நம்ம கான்செப்டே வலி இல்லாமல் வாழ்ந்து கொள்ளலாம், வாழ்நாள் நீடித்துக் கொள்ளலாம். இதுதான் உண்மை, சத்தியமான உண்மை. நிறைய பேரை மரண படுக்கையிலேருந்து மீட்டு ரொம்ப காலம் வச்சுருக்கோம். உங்களுக்கு வேற எந்தெந்த ஊர்ல இருந்தெல்லாம் வராங்க பேஷண்ட்ஸ்? ஈரோட்டிலேருந்து 10 பேஷண்ட் வந்தால் 20% பேர் வெளி மாநிலத்துக்காரங்க வராங்க. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிலேருந்து மலேசியா, சிங்கப்பூர், கனடா, அமெரிக்கா இதுலேருந்து தான் வராங்க. சபா நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அருள் சித்தா கிளினிக். இங்க கேன்சருக்கு இலவச மருத்துவம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. பலராலும் கைவிடப்பட்ட பல பேஷண்ட்ஸ் இங்கே இவங்களோட மருந்துகளை சாப்பிட்டு இன்னைக்கு பரிபூர்ண குணம் அடைஞ்சு ட்ரீட்மெண்ட்டும் பார்த்துட்டு இருக்காங்க. அது இல்லாமல் இவங்க கேன்சருக்கு மட்டும் இல்லாமல் இன்ஃபர்டிலிட்டி, கை கால் வலி, மூட்டு வலி, இந்த மாதிரி பல வியாதிகளுக்கும் இங்கே மருத்துவம் பார்த்து கொடுத்துட்ருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே வர பேஷண்ட்ஸ் ஆகட்டும், இல்லை கூட வரவங்களாகட்டும், இல்லை இந்த வழியாக போகிற வர யாராக இருந்தாலும் இவங்க கிட்ட 24 மணி நேரமும் அன்னதானம் இங்கே கொடுத்துட்ருக்காங்க. அதில் நீங்கள் சாப்பிட்டு பயனடையலாம். இப்போது இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கம்மி நான் சொன்னது. இன்னும் விரிவாக நம்ம டாக்டரை பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம் சபா நியூஸ் தமிழ் நேயர்களே. இன்னைக்கு ஈரோடு மாவட்டத்தில் ரொம்ப அற்புதமான விஷயங்களை, அதுவும் ரொம்ப சைலண்டாக பண்ணிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான நபரை தான் சபா நியூஸ் தமிழ் இன்னைக்கு உங்களுக்காக அறிமுகப்படுத்த போகுது. அவர் யாரு, என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் நாம இந்த நிகழ்ச்சியில ரொம்ப விரிவாக பார்க்க போறோம். அதுவும் இல்லாமல் ரொம்பவே இன்னைக்கு எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம் சாப்பாடுங்க. அந்த ஒரு வேளை சாப்பாடுக்காக தான் எல்லாருமே ஓடுறாங்க. ஸோ அந்த விஷயத்துல இவர் என்ன மாதிரியான விஷயங்களை புதுசாக பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறதையும், ரொம்பவே தேவையான, என்னதான் சாப்பாடு இருந்தாலும் என்னதான் காசு பணம் இருந்தாலும் ஆரோக்கியங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அதில் அவர் என்ன மாதிரி கிரியேட்டிவா இன்னோவேட்டிவான விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறத தான் இந்த நிகழ்ச்சியில விரிவாக பார்க்க போறோம். பார்க்கலாமா? இவ்வளோ சொன்னனே, சாரோட பேர் சொல்லலை இல்லையா? அவர் பேரு திரு டாக்டர் அருள் நாகலிங்கம் அவர்கள். வணக்கம். வணக்கம். வணக்கம்மா. அருட்பெருஞ்சோதி வணக்கம். முதல்ல சபா நியூஸ் தமிழ் சேனலுக்கு என் மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் சொல்லிக் கொள்கிறேன். சார், நீங்க ஈரோடு மாவட்டத்துல இவ்வளோ நாளா ஒரு புண்ணியமான ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கீங்க. இது இவ்வளோ நாளா மக்களுக்கு தெரியவே வரல. ஸோ நீங்களே அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். வள்ளலார் எப்பாறு எப்பதம் எங்கனும் சென்று எந்தனை அருட்புகழை ஏம்பட வேண்டுங்கிறார் வள்ளலார். அவர் புகழ் பாடுவதற்காக இந்த சித்த மருத்துவத்துறையை திக்கட்டும் பரவட்டும் சித்த மருத்துவம் என்ற அடிப்படையில் நாம் இங்கே செஞ்சுக்கிட்டு வர்றோம். கடந்த 1988 இந்த சித்த மருத்துவம் அரியன் செஞ்சுக்கிட்டு வர சின்ன வயதிலேயே எனது பள்ளி ஆசிரியர் டாக்டர் கருணாநிதி, திருவருப்பாவில் சகா கலைஞர் பிஹெச்டி பண்ணவர், என்னுடைய பள்ளி ஆசிரியர். எனக்கு சன்மார்க்கத்தையும் சித்த மருத்துவத்தையும் அவர் தான் சொல்லிக் கொடுத்தார். அன்று முதல் இன்று வரை இலவச வைத்தியத்தையும் இலவச மருத்துவத்தையும் மட்டுமல்லாமல் வள்ளலார் கூறிய பசியில்லாத உலகத்தை படைக்கிறதுக்கு அன்றிலிருந்து இன்று வரை கோடிக்கணக்கான பேருக்கு 3 வேளை உணவும் இங்கு கொடுத்து வருகிறோம்.
அவர் பெயரால் கொடுத்து வருகிறோம், வரலாறு பெயரால் கொடுத்து வருகிறோம். இப்போ அந்த சன்மார்க்க வழியில போறதுக்கு என்ன காரணம்? இந்த உலகம் அன்புமயமான உலகம். அதை நான் கொஞ்சம் விரிவாகவே பேசிக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன காரணம்னா, இறைவன் ஏக இறைவன் இந்த பூமியை படைத்தார். அப்படியே நீங்கள் குரானில் பார்த்தீங்கன்னா 7 நாளில் பூமியை படைத்ததா குரானில் வருது. அப்படியே பைபிளில் வந்தால் எல்லா மலை செடி கொடி எல்லாம் படைத்துட்டு உயிரினங்கள்லாம் படைத்து விட்டு பூமியை படைத்ததா வருது. அதுக்கு அடுத்தது பகவத்கீதை வந்தோம்னாக்கா அதுலேயும் அப்படியே சொல்கிறாங்க, அந்த பூமியெல்லாம் படைத்த பிறகு மனிதன் எப்படி தோன்றினான். விஞ்ஞான ரீதியாக பார்க்க போனால் பரிணாம வளர்ச்சியில் தான் நம்ம சொல்ல முடியும். ஆனால் ஆன்மீக ரீதியாக பார்க்க போகும்போது இறைவன் ஆண் பெண் இருவரையும் படைத்ததாக பகவத்கீதையிலே சொல்லப்பட்டுள்ளது. இறைவன் தன் சாயலவே ஆண் பெண் இருவரை படைத்ததாக சொல்லுது. அப்படியே வந்தோம்னா குரானுக்கு வந்தோம்னா ஆதாம் அவ்வா என்று சொல்றாங்க. அப்படியே பைபிளுக்கு வந்தோம்னா ஆதாம் ஏவாள் என்று சொல்றாங்க. அப்ப முதலில் தோன்றி 2 பேர் தானே இருக்க முடியும். அந்த 2 பேருக்கு பிறகுதானே நம்ம எத்தனை ஆயிரம் கோடி பேர். இவர்கள் அனைவரும் நம் உறவினர்கள் என்று நான் சொல்றேன். அதுதான் உதாரணத்தை நிறைய சொல்லியிருக்கேன். பகவத்கீதையிலேருந்து, குரான்லேருந்து, பைபிள்லேருந்து, மற்ற மத நூலில் ஆதாரம் இருக்கு. இத்தனை லட்சம் கோடி பேர் இருந்தாலும் அவர்களுக்காக சிந்திக்கக்கூடியவர் யார்? அவர்களுக்காக அந்த மக்கள் தொண்டே மகேசன் தொண்டோன் என்று நினைக்கக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியா வந்து உதித்த வள்ளலார். இறை தூதர்கள் நிறைய பேர் வந்தாங்க. நபிகள் நாயகத்திலேருந்து, இயேசு பெருமான்லேருந்து, ஆதிசங்கர்லேருந்து நிறைய பேர் வந்தாங்க. அவங்கவுங்க சொன்னதை அங்கே உள்ள மதத்துவாதிகள் பின்பற்றி இருந்தா கூட இந்த உலகம் அன்பான உலகமா மாற்றப்பட்டிருக்கும். எம்மதமும் நின் அருள்நிலையில் இயங்கினேங்கிறார் வள்ளலார். ஆனால் அதுபோல் இயங்கப்பட்டிருக்கிறதா என்ற கேள்வி வருது. இயக்கப்படவில்லை. இயங்கியிருந்தால் இன்று உலகம் போர் மேகம் சூழ்ந்த உலகமாக மாறியிருக்காது. எங்கு பார்த்தாலும் சண்டை, வம்பு, வழக்கு, கொலை, கொள்ளை அத்தனை நடக்கிறதுக்கு காரணம் என்றால் மனிதன் மனதில் உள்ள சிந்தனைகள் மாறுபட்டு விட்டது. அந்த மத தலைவர்கள் சொன்னபடி அவங்க அன்பான மற்றவர்களால் மாற்றப்படவில்லை. அதை மாற்றுறதுக்கு தான் இறைவனால் வருவிக்க விட்டவர் தான் வள்ளலார். கடைசியா வந்த இறை தூதர் வள்ளலார். அவர்தான் இந்த உலகத்தை இப்பொழுது கண்காணித்துக் கொண்டிருக்கிறார், இயக்கி கொண்டிருக்கிறார். அந்த உலகம் சன்மார்க்க உலகமா மாற்றுவதற்கு நான் சித்த மருத்துவத்தையும் சன்மார்க்கத்தையும் எடுத்துக்கொண்டேன். நமது கிளினிக்ல யார் வந்தாலும் எனது உறவினர்களுக்கு, என் தந்தையார் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு கல்லீரல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு வலியால் துடித்து இறந்தார். இன்னும் கண்ணீரில் இருக்கிறது எனக்கு. இன்னும் சொல்ல போனா 15 நாள் என்னை கொன்றுவிடு என்று செவத்துல மோதிக்கிட்டார். அவ்வளவு கொடிய வியாதி இந்த புற்றுநோய். சார், ரொம்ப அழகாகவும் விளக்கமாகவும் சொன்னீங்க. ஏன்னா உணவு நீங்கள் சொன்ன மாதிரி தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லைன்னு இந்த ஜெகத்தேனை அழித்திடுவோம் அப்படிங்கிற சேயிங்ஸ் எல்லாம் இங்கே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு புண்ணிய காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்காக உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப நன்றி சார். இப்போ நான் உங்கள்கிட்ட அடுத்ததாக ஒரு முக்கியமான கேள்வி. இப்போ இந்த கேன்சர், இப்போ நிறையா படிப்புகள் இருக்குது. மருத்துவத்துறையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எந்த துறைக்கு போனாலும் மருத்துவராக இருந்தால் ஏகப்பட்ட பணம் சம்பாதிக்கலாம். இன்னைக்கு டெக்னாலஜி வைஸ் நிறைய இம்ப்ரூவ் ஆகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற இந்த காலகட்டத்தில் நீங்கள் இந்த சித்தாவை சூஸ் பண்ணது எதனால? குறிப்பாக அந்த கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு இலவசமாக மருத்துவம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன சார்? காரணம் என் தந்தையார் கல்லீரல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு எனக்கு 13 வயது இருக்கும்போது எங்கள் அப்பா என்னை விட்டு பிரிஞ்சாங்க. அன்று என்னை போல யாரும் பாதிக்கப்படக்கூடாது என்று ஒரு உறுதி வாங்கிட்டாங்க. எங்கள் முப்பாட்டன்லாம் சித்த வைத்தியம் பார்த்துருக்காங்க. அதுக்கு பிறகு நான் பள்ளிக்கூடத்தில் சேர்ந்த பிறகு எனது ஆசிரியர் டாக்டர் கருணாநிதி, அவர் ஒரு சித்த வைத்தியர். 9th படிக்கும்போது அவர் என்னுடைய பள்ளி ஆசிரியர் சித்த வைத்தியத்தையும் சன்மார்க்கத்தையும் போதித்தார். அன்னையிலேருந்து முடிவு பண்ணிவிட்டு இந்த புற்றுநோயை ஒழிக்கிறதுக்கு நம்ம பங்களிப்பு செய்யணும், நம்ம அப்பா போல் யாரும் இறக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அதை அவரோட ஒரு மாணவனாக சேர்ந்து நிறைய மருந்துகளை தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு பிறகு அவரை விட்ட பிறகு திருமணம் செய்து கொண்டு இந்தியா பூரா பயணம் செய்தேன். எங்கெல்லாம் புற்றுநோய்க்குள்ள மூலிகைகள் கிடைக்கிறது, அதை கொண்டு பாரம்பரிய வைத்தியத்தில் யார் பார்த்துக்கிட்டு வர்றாங்க, அது எப்படி குணமாக வராங்க இப்படின்ட்டு என்னுடைய பயணத்தை குஜராத்லேருந்து ஆணைக்கட்டி, இந்த பக்கம் ஆணைக்கட்டி, இந்த பக்கம் சிமேகா, இப்படி பல நாடுகள்லாம் போய் மாநிலங்கள்லாம் போயிட்டு, என்ன சொல்லணும், நேபாளம் வரைக்கும் போயிட்டு பார்த்துட்டு அந்த மூலிகையெல்லாம் ஆய்வறிஞ்சு இதுக்கு ஒரு முடிவான மருந்தை கொடுக்கணும்னு மக்களுக்கு அப்படின்ட்டு ஒரு மருந்து, அது வெளிப்படையாக சொல்லணும், மூடி வச்சு தான் சித்த வைத்தியம் அழிஞ்சு போயிட்டு, சேராங்கொட்டைங்கிற மூலிகையில் அது யார் தயார் பண்ணுறா, எந்த கம்பெனி தயார் பண்ணுறதுன்னு பார்த்து அதை வாங்கிட்டு வந்து அரசு அங்கீகாரம் பெற்ற ஒரு மருந்தை, அது மருத்துவத்தை சேவையாக செய்யணும் அப்படிங்கிறத எங்கள் அப்பா பேரால் இன்னைய வரைக்கும் ஏழை பணக்காரங்க வித்தியாசம் இல்லாமல் அனைவருக்கும் இலவசமாக கொடுத்து வருகிறேன். இன்னொரு கேள்வி வரும், சில பேர்கிட்ட பணம் வாங்குறீங்களேன்ட்டு. பணம் எதுக்கு வாங்குறோம்னா,
வலி மாத்திரை, சத்து டானிக்கு இதுக்கெல்லாம் வந்து கம்பெனியில் வாங்குகிறோம். புகழ்பெற்ற கம்பெனிகளில், அரசு அங்கீகாரம் பெற்ற கம்பெனிகளில் வாங்குகிறோம். அதுக்கு நான் பணம் செலுத்தி வாங்குகிறோம். இது என் சொந்த முயற்சியில் செய்கிறது. இப்போ வாங்குறத இலவசமாக கொடுக்க முடியும். கேன்சருக்கு மட்டும் இலவசமாக தரோம். வலி மாத்திரை, சத்து டானிக்கு காசு வாங்கிக்கிறோம். இன்னும் பரம ஏழை உள்ளவங்களுக்கு தினம் 10 பேருக்கு முற்றிலும் இலவசமாக கொடுத்துட்ருக்கோம். அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதுதான் உண்மையான காரணம். அது அதுல வர பணத்தின் மூலமா தான் நீங்க அன்னதானம் கூட பண்ணிருக்கீங்க. அது கூட உங்க சொந்த லாபத்துக்காக நீங்க பண்ணல. சோ அது மாதிரி ரொம்ப ஒரு உன்னதமான ஒரு விஷயத்தை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்காக நீங்க எந்த அளவுக்கு இவ்வளவு வருஷமா நிறைய ஊர்களுக்கு டிராவல் பண்ணி ஜஸ்ட் லைக் தட் சும்மா எங்க அப்பா பாதிக்கப்பட்டாரு நான் ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு பண்ணாம அது அவ்வளோ சீரியஸா, ஏன்னா அப்பாவோட வார்த்தையை இவ்வளோ சீரியஸா எடுத்து ரொம்ப அழகா வந்து இந்த டிராவல்ல பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணணும். ஸோ இதன் மூலமா நீங்க ஒரு சர்டன் ஸ்டேஜ்க்கு அப்புறம் நீங்க அப்பாடா நம்ம நினைச்சதை வந்து நம்ம நிறைவேற்றிட்டோம், இப்போ நம்மளுக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு இருக்கு அப்படிங்கிறத எந்த ஸ்டேஜ்ல நீங்க உணர்ந்திருக்கீங்க? இப்போ காலைல ஒருத்தர் பேட்டி கொடுத்தாரு. என் தந்தையார் 3 மாதம் படாத பாடுபட்டு மரண படுக்கைக்கிலிருந்து மீண்டு இன்னைக்கு நன்றாக இருக்கிறார், 4 வருடமாக இருக்கிறார்னு சொன்னார். ஒரு ஐயா வந்து என் அம்மா படுத்த படுக்கையாக இருந்தாங்க, இன்றைக்கி அவங்களே பஸ்ஸில் வந்து இங்கே வைத்தியம் பார்க்குறாங்க, நல்லா இருக்காங்கன்னு. இது போல் நிறைய நோயாளிகள் குணமாகிறது அது மிகப்பெரிய சந்தோஷத்தை எனக்கு கொடுக்குது. அது இன்னும் சொல்லப்போனால் அளவிட முடியாத ஒரு பேரின்பம் போல் எனக்கு தோணுது. ஒரு நோயாளி குணமான நல்லா இருக்குன்னு சொல்லும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்கிது. அதே நேரத்தில் எனக்கு சில நோயாளிகளை காப்பாற்ற முடியாமல் போகுது. அது என்ன காரணம்னா, மரண படுக்கையில் ஆம்புலன்ஸில் அழைச்சிட்டு வராங்க. தினம் 2 ஆம்புலன்ஸ் வருது. அவங்களையெல்லாம் சில பேரை காப்பாற்ற முடியுது, சில பேர் காப்பாற்ற முடியலையே அப்படின்னு ஏக்கம் எனக்கு இருக்குது. 100க்கு 100 இங்கே எல்லாரையும் காப்பாற்றுறதும் சாத்தியம் அல்ல. காப்பாற்ற முயற்சி எடுக்கிறோம். நம்ம கான்செப்டே வலி இல்லாமல் வாழ்ந்து கொள்ளலாம், வாழ்நாள் நீடித்து கொள்ளலாம். இதுதான் உண்மை, சத்தியமான உண்மை. நிறைய பேரை மரண படுக்கையிலேருந்து மீட்டு ரொம்ப காலம் வச்சுருக்கோம். இன்னும் சொல்ல போனால் 7 ஆண்டு காலமாக 10 ஆண்டு காலமாக நம்மள்கிட்ட மருத்துவம் பார்க்குற ரெக்கார்டு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் தமிழகத்தில் பல லட்சம் பேருக்கு வைத்தியம் பார்த்த ஒரு தலை சிறந்த நிறுவனமாக வள்ளலார் எங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்கார். எப்பாரும் அவர் புகழ பாடிக்கிட்டு தான் இருக்கோம். அவர் சொன்ன ஜீவகாரணத்தை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வர்றவங்களாம் நம்ம உறவினர் நினச்சி வைத்தியம் பார்க்குறோம். எங்கள் அப்பா அம்மா நினைக்கல, வர்றவங்களாம் என் தாய் தந்தை சித்தப்பா வர்றாங்க, மாமா வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்கு போனால் என்ன செய்வோம்? முதல்ல வந்து தண்ணி கொடுப்போம், அப்புறம் சாப்பிடுங்கன்னு சொல்கிறோம், அப்புறம் என்ன செய்யணும். ஆமாம், அதுவும் ஏனோ தானான்னு நம்ம கொடுக்கல. எல்லாருக்கும் ஹைஜீனிக் ஃபுட்டாக. இன்னும் சொல்லப்போனால் அதுக்குன்னே தோட்டம் வச்சு காய்கறிகளில் பயிர் பண்ணி ஆரோக்கியமான உணவாக, மருந்தில்லாத காய்கறிகளை கொடுக்குறோம். ஆரோக்கிய உணவு, சத்து உள்ள சாத்வீக உணவாக கொடுக்குறோம். அது நோயாளிக்கு முக்கியமானது. முழுக்க முழுக்க முற்றிலும் இயற்கை சார்ந்த உணவுகள், மருந்துகள் தான் இங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. இங்க கேன்சருக்கு மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் இருக்கா, இல்ல எந்த மாதிரியான மற்ற விஷயங்களுக்கான மருத்துவங்களை நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க? நான் வந்துமா ஒரு 7 கிளினிக் வச்சிருந்தேன். காங்கேயம், திருப்பூர், கோயம்புத்தூர், பல்லடம், இப்படி திருவாரூர், இப்படி பல இடத்துல வச்சிருந்தேன். இந்த கோவிட் காலத்துக்கு பிறகு ஒரே கிளினிக்காக மாற்றிக்கிட்டேன். இது முழுக்க முழுக்க ஒரே கிளினிக்காக இருக்கும்போது அதுக்கு முன்னாடி நான் குழந்தை இல்லாத தம்பதிகள் தான் வைத்தியம் பார்ப்பேன். இந்த குழந்தை இல்லாத தம்பதிகள் வந்து அது கைராசின்னு கூட சொல்லுவாங்க. காங்கேயத்துலலாம் மருந்து கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 3000 குழந்தை பிறந்திருக்கு. காங்கேயம், திருப்பூர், கோயம்புத்தூரில். ஈரோட்லேயே ஒரு 14 குழந்தை இருக்காங்க. 20 வயசு உள்ள குழந்தைகளாக இருக்காங்க. ஆச்சரியமாக இருக்கும். ஒரு நண்பர் வந்து கோயம்புத்தூர்லேருந்து எனக்கு ஒரு பெரிய காரையே எனக்கு பரிசீலிச்சிருக்காரு. அவர் அளவு டீமாக சேர்ந்து அந்த அளவுக்கு இறைவன் அந்த வாய்ப்பை கொடுத்து மருந்துகள் நுணுக்கமாக செய்யக்கூடியது. ரைட்டுங்களா? சில பேர் மூலிகையில் சக்தி இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. தொட்டாசிரிங்கன்னு ஒரு மூலிகை இருக்குது. தொட்டுங்க பாருங்க, அப்படியே சிரிங்கிட்டு தான் இல்லைங்களா? காஞ்சோரின்னு இருக்குது, செந்தட்டின்னு சொல்லுவோம். கையில் போட்டால் என்ன பிப்பு எடுத்துக்குது. இப்போ மூலிகையில் சக்தி இல்லையா? இருக்கு, நிறையவே இருக்குல்ல. அந்த மூலிகையில் அடையாளம் கண்டு சித்த மருத்துவத்தை வந்து திக்கட்டும் பரவணுங்கிற நோக்கத்தில், சித்த வைத்திய வளர்க்கணுங்கிற நோக்கத்தில், வியாபார நோக்கம் இல்லாமல். உங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, ஏன் சித்த வைத்தியம் வந்தீங்கன்னு. நான் சொல்கிறேன், அந்த காலத்தில் சித்த வைத்தியம் இலவசமாக பார்க்கப்பட்டது. எல்லா கிராமத்துலேயும் ஒரு வைத்தியர் இருப்பார். அந்த வைத்தியருக்கு சம்பளம்லாம் கிடையாது. யாருக்கு வைத்தியம்னாலும் உடம்பு சரியில்லை, காய்ச்சல் வந்துட்டுனா வந்து ஒரு இலையை பிடிச்சிட்டு வந்து அந்த மூலிகையெல்லாம் இடித்து கொடுத்து இலவசமாக கொடுத்து போவார். அறுவடை ஆகும்போது அவங்களுக்கு வேண்டிய தானியங்களை கொடுப்பாங்க. இப்படி தான் சித்த வைத்தியம் அந்த காலத்தில், ராஜாக்கள் காலத்தில் இருந்துச்சு. இன்று அந்த மரபுப்படி தஞ்சாவூர் அரண்மனையில் இன்னும் சித்த வைத்தியர்களுக்கு சீர் கொடுப்பாங்க. என்னால் பல காலத்துக்கு முந்தி நான் வாங்கியிருக்கேன் சித்த வைத்தியர்கள்லாம். அது காவந்து பண்ணாங்க. இன்னும் பல கிராமத்தில் வைத்தியர் மானியம், வண்ணான் மானியம், அதுமாரி நாவிதர்களுக்கு இப்படி மானியம் வச்சு அந்த இலக்கத்தை வச்சுருந்தாங்க. ரைட்டுங்களா? அவங்க அந்த வைத்தியர் மானியம் அந்த உணவுப் பொருளை கொடுத்து தான்
இந்த சித்த வைத்தியத்தை வளர்த்துருக்காங்க. ஆ. மக்கள் மருத்துவம் இது. மக்களுக்கான பண்டமாற்று மருத்துவம், முறை மக்கள் மாதிரி. மருத்துவம். நம்ம ஒரு பொருள் கொடுத்து இன்னொரு பொருள் வாங்குற மாதிரி அவங்க ஆமா. கிட்ட வைத்தியம் வாங்கிட்டு பொருளா ஆமா, கொடுத்துருவாங்க. நான் இதை அது போலதான் ஆரம்பிக்கும்னு நினைச்சேன். ம். ரைட்டுங்களா? அந்த காலகட்டத்தில் இரக்க உணர்வு நிறைய இருந்தாங்க. இப்ப இன்னும் வரணும்னு விரும்புறோம். அப்படி ஒரு வரும்போது அது போல பண்ட மறிமாற்று முறையில செய்யணும்னு ஆசைப்படுறேன். உங்களுடைய அதுவும் வரப்போகுது விரைவில். எண்ணங்கள் வந்து சீக்கிரமே நிறைவேற ஆமா, ஆமா. எங்களுடைய வாழ்த்துக்கள் சார். நான் இன்னும் சொல்ல போனா ஒரு கிராமத்தை அப்படிதான் மாத்துறதுக்கு முயற்சி எடுத்துட்டு இருக்கேன். இப்ப இது மட்டும் இல்லாம இந்த இடத்துல இல்லாம நான் பிறந்த ஊர்ல திருவாரூர் மாவட்டத்துல பேரலாம் இருக்க கிள்ளியூர்ல மதிய உணவு அன்னதானம் கொடுத்துட்டு இருக்கோம். அங்க 3 வேளையும் நல்ல ஹைஜீனிக்கான சத்துள்ள சாத்வீக உணவு கொடுத்து யார் வீட்லயும் சமைக்க கூடாதுங்கிற திட்டத்தை கொண்டு வரேன். இன்னும் 1 வருஷத்துல வந்துடும் அது. ஒரே வேளைதான் தமிழகத்துல ரோல் மாடல் கிராமமா மாற்றத்துக்கு முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். அங்க மருத்துவமும் இலவசம், உணவு இலவசமா கொடுத்து மக்களை உழைக்க வச்சு, ரைட்டுங்களா, அந்த பணத்தை மட்டும் தான் அங்க போகணும், யாரும் சமைக்க கூடாது அப்படி ஒரு பிளான் வச்சுட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் நீங்களாம் வரணும் ஒரு முறை பாக்குறதுக்கு. சார் இதெல்லாம் ரொம்ப கேட்கறக்கே ரொம்ப புதுமையா இருக்கு. உங்களுடைய திட்டங்கள் எல்லாமே ரொம்ப நல்லதாகவும் இருக்கு. இப்போ வரைக்குமே நீங்க நிறைய நல்ல விஷயங்களை பண்ணிட்டு வரீங்க. இனியும் தொடர்ந்து நிறைய இந்த மாதிரி மக்களுக்கு பயனுள்ள விஷயங்களை நீங்க நிறைய கொடுப்பீங்க. அதுக்காக கடவுள் உங்களை என்னைக்கு ஆசீர்வதிக்கட்டும். எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. சார், இப்போ நம்ம கிளினிக் இருக்கிறது ஈரோட்ல. இப்போ நம்ம ஈரோடு பகுதியை சேர்ந்த மக்கள் தான் அதிகமா வராங்களா? உங்களுக்கு வேற எந்தெந்த ஊர்ல இருந்தெல்லாம் வராங்க பேஷண்ட்ஸ்? அதாவது இங்க வைத்தியம் பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா, ஈரோட்லேருந்து 10 பேஷண்ட் வந்தா மற்ற 90% பேர் 20% பேர் வெளி மாநிலத்துக்காரங்க வராங்க. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிலேருந்து மலேசியா, சிங்கப்பூர், கனடா, அமெரிக்கா இதுலேருந்து தான் வராங்க. இன்டர்நேஷனல். ஆமாம், இன்டர்நேஷ்னல் லெவலில் வர்றாங்க. எப்படி வர்றாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். மற்ற மாவட்டத்துலேருந்து வர்றாங்க, மற்ற மாநிலத்தில் வர்றாங்க, அயல்நாட்டிலேருந்து எப்படி வர்றாங்கன்னா, ஒரு குணமாச்சுன்னா நல்ல தரமான மருத்துவம் கொடுத்தா அது வாய்மொழியாக அந்த விளம்பரம் போகும். அந்த விளம்பரமானது ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்பிக்கையில் இன்னைய வரைக்கும் இருந்து அப்படி தான் வெற்றி கண்டு வரோம். அவங்க சொல்லி தான் இப்போ இத்தனை நாட்டிலேருந்து வர்றாங்க, நிறைய வராங்க. இன்னும் சொல்லுவாங்க, மலேசியாவில் மட்டும் இங்கே 100-150 கேஸ் பேஷண்ட் இருக்காங்க. அமெரிக்காவிலிருந்து வந்தாலும் ஃப்ரீ தான். வெளிநாட்டுக்காரங்களுக்காக சார்ஜ் பண்ணுறது கிடையாது. யாராக இருந்தாலும் எங்கள் அப்பா பேரால் ஃப்ரீயாக தரோம். ஆனால் வலி மாத்திரை சத்து டானிக் வாங்குறோம். அதுவும் இம்காப்ஸ், எஸ்கேஎம் போன்ற, அபெக்ஸ் போன்ற புகழ்பெற்ற கம்பெனி மருந்து. அதுலேயும் டிஸ்கவுண்ட் போட்டு தரேன். 20-25% கிடைக்கும் மருந்து. அதில் நான் 5% என் வீட்டுக்கு எடுத்து வச்சுப்பேன், என்னுடைய வருவாய்க்குன்னு எடுத்து வச்சுப்பேன். 5% இங்கே உள்ள ஊழியர்களுக்கு கொடுத்துருவேன். மீதி உள்ள 10% வச்சு அன்னதானம் பண்ணுறேன். எப்படி செய்றீங்கன்னு கேள்வி வரும்ல, யார்ட்டையும் வசூல் பண்ணாமல் செய்கிறாரு எப்படி வரும்? இதுதான் நிஜம். பேஷண்ட் நிறையா வரும்போது வருமானம் அந்த கொடுக்கும்போது அப்புறம் உண்டியல் வச்சுருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய காவல்துறை நண்பர்களே, காவல்துறையாக மட்டும் என்ன வருங்க, காவல்துறைக்கு நிறைய குற்றச்சாட்டு சொல்லுவாங்க. காவல்துறை செய்யக்கூடிய ஒரே இடம் நம்ம அருள் சித்தா கிளினிக். குறைஞ்சது மாசத்துக்கு 40 சிப் அரிசி வருது. நம்புவீங்களா? ஆதாரத்தை அனுப்புறோம் பாருங்க. பரவாயில்லையே, நல்ல விஷயம். ஆமா, அவங்க எங்கன்னு தெரியும், எனக்கு தெரியும். இப்போ நேற்று முந்தான கூட ஒரு ஏடிஎஸ்பி 4 சிப் அரிசி, உயரக அரிசி கூட கொடுக்குறாரு. இங்கே லோக்கலில் இருக்க இன்ஸ்பெக்டர் தொடர்ந்து 2 சிப்பும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் யான் அறக்கட்டளைங்கிறவங்க, நான் இரவு நடமாட அன்னதானம் பண்ணுறேன். அவங்க மட்டும் ஈரோட்டில் உள்ள யான் அறக்கட்டளை மிக முக்கியமானதுங்க. அந்த ஐயா அந்த இரவு அன்னதானத்துக்கு 1 லட்சம் ரூபாய் தருகிறார். இரவு அன்னதானம் பண்ணுறோம்ல, அதுக்கிட்ட ஒரு 2.5 லட்சம் செலவாகுது மாதத்துக்கு. 1 லட்சம் அவருக்கு மட்டும் கொடுக்குறாரு. வேற நிதி யார் நடத்துறாங்க? மக்கள் நடத்துறாங்க. உண்டியலில் போடுறாங்க, அரிசி வருது, காய்கறியும் டொனேஷன் தர்றாங்க. மார்க்கெட்டுக்கு போனால் சில பேர் காய்கறி ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. அதெல்லாம் ஈஸியாக நடத்துகிறோம். தினம் 1000 பேர் சாப்பிட்றாங்க, ரொம்ப ஈஸியாக நடத்துகிறோம். அதான் உண்மையான சரியான விஷயத்துக்கு உதவிகள் நம்மளுக்கு மல்டிபிளா எல்லா பக்கம் இருந்து வரும். சரி, இவ்வளோ விஷயங்கள் நீங்க பண்ணிட்டு வரீங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நல்ல பல திட்டங்களை மக்களுக்காக பண்ணிட்டு வரீங்க, ஒரு சேவை மனப்பான்மையோட. இனி ஃபர்தரா உங்களுக்கு அப்புறமும் இதை தொடர்ந்து பண்றதுக்கு யார் இருக்காங்க? இது வரைக்கும் நான் ஒரு அறக்கட்டளையோ எதுவோ நான் பதிவு பண்ணலை. இப்போதான் அருள் அறக்கட்டளைன்னு ஆரம்பிக்க போகிறோம். சரியான நேரத்தில் தான் கேட்டிருக்கீங்க. வெறும் அருள் அறக்கட்டளைன்னு ஒரு பைலா உருவாக்கி அது ஒரு 9 பேரை கொண்டு வந்து இது மக்களுக்கான மருத்துவமனை என்று கொண்டு போயிட்டு இருக்கிற டாக்டர் சிவானந்தம் பிஎஸ்எம்எஸ் அவர் தான் இன்றைக்கி மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நான் கடந்த 3-4 மாதமாக சொந்த ஊருக்கு அதிகமாக இருக்கிறதுனால நான் இங்கே சரியாக கிளினிக்கை கவனிக்க முடியல. அவரே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் தலைமையில் ஒரு குழு அமைச்சு இன்னும் குடும்ப உறுப்பினர்லாம் கலந்து பொதுமக்களை இணைத்து இது மக்களுக்கான மருத்துவமனையாக பொது மருத்துவமனையாக மாற்றத்துக்கான திட்டத்தை கொண்டு வரப்போகிறேன். இது எனக்கானதல்ல, இந்த ஊர் மக்கள், ஈரோடு என்னை வாழ வச்சது ஈரோடு மக்களுக்கான மருத்துவமனை. இது பொது சொத்து.
இது அப்படிதான் கொண்டு போகணும் இது ஆசை. ஈரோட்ல ஆரம்பிக்கப்பட்டாலும் உலக அளவுல இருக்கிற எல்லா மக்களும் இதனால பயன்பெற்றுட்டு இருக்காங்க ஆமாங்கம்மா. அப்படிங்கறதும் ஒரு விஷயமா நம்ம இங்க பதிவு செஞ்சுக்கலாம். இங்க வேலை பார்க்குறவங்களுக்கே இது கொடுக்க போறேன். இங்க ஒர்க் பண்றாங்களே அவங்களே அங்கத்தினர் ஆக்கி அவங்களுக்கா நம்ம இருக்கிறதெல்லாம் பொதுவாக போனா எடுக்கிற அவசியம் இருக்காதுன்னு ஒரு பாட்டுக்கு கேள்விப்பட்டிருக்கோம். பட்டுக்கோட்டை. பொதுவா ஒரு பட்டுக்கோட்டையார் பாட்டு, அதை பொதுவா நம்ம பண்ணிடுவோம். நீங்களும் வாங்க நீங்களும் வாங்க, எல்லாரும் சேர்ந்தே செய்வோம். சேர்ந்து செய்வோம். கண்டிப்பா. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையுமா, இன்று வருமோ நாளைக்கு வருமோ மற்றென்றறியின் எங்கோவே துன்றுமலை வெம்மாயை வெற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்க சுதங்கிறார். இன்னைக்கு வேணாலும் மரணம் வந்துடும், நாளைக்கு வேணாலும் மரணம் வந்துடும். அதனால மரணம் வர்றதுக்கு முந்தி என்ன செஞ்சோம் அப்படின்னு கேள்வி வரல. தர்மம் செஞ்சுக்கிட்டே இருந்தா தர்மம் தலை காக்கும். செஞ்சிடலாம். ரைட்டுங்களா? தர்மம் செய்யறது தர்மமே ரட்சிக்குங்கிறாங்க. தர்மம் தான் முக்கியம். ஒரு கையில தவம்னா தொழில், ஒரு பக்கம் தர்மம் இருக்கும். தவமும் தர்மமும் நம் கரங்களில் ஏந்துவோம். சார், இப்போ நம்ம கேன்சர், இன்ஃபெர்டிலிட்டி 2 விஷயங்களை பார்த்தோம். இது இல்லாம வேற என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம்? மூட்டு வலிக்கு சிறப்பு சிகிச்சை தரோம். இன்னைக்கு மூட்டு வலி இல்லாத மனிதர்களே கிடையாது. வயதாயிட்டுனா மூட்டு ஜவ்வு தெரிஞ்சு வலியோடு இருப்பாங்க. அதனால் நாங்கள் அதுக்கு என்ன பண்ணுறோம்னா அதுக்கான மருந்து ஒன்று வச்சுருக்கோம். அந்த மருந்தை கொடுக்கும்போது மூட்டு ஜவ்வு வளருது. தொடர்ந்து 1 இயர் பயன்படுத்தினா ஆப்ரேஷன் இல்லாமே அந்த ஜவ்வு வளர்கிறதுக்கு ஒரு கம்பெனியில் மருந்து தயார் பண்ணுறாங்க. அந்த மருந்தை கொடுக்குறோம். ஒரு தைலம் கொடுக்குறோம். இது நல்ல ரிசல்ட் கிடைக்குது. நிறைய பேருக்கு ரெக்கவரி ஆகிருக்கு. இன்னும் மருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒன்று இது இல்லாமல் ருமாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ் சொல்லுவோம், சரவாங்கி, தமிழில் சரவாங்கின்னு சொல்லுவாங்க. அந்த சரவாங்கிக்கு ஒரு நல்ல மருந்து இருக்குது. தைராய்டுக்கு நல்ல மருந்து இருக்குது. இன்னும் கொடிய வியாதி, இன்னும் சொல்ல போனோம்னா நுரையீரலில் ஆக்சிஜன் குறைஞ்சி விடுமாங்க. வெண்டிலேட்டர் வைக்கிறாங்களே, சித்த வைத்தியத்தில் நம்ம எளிமையான மருந்து, வெறும் கடுக்காயை கொடுத்து தேங்காய் பாலில் கொடுத்தா ஆக்சிஜன் லெவல் அதிகமாகும். அப்புறம் மலச்சிக்கல் இல்லாத மனிதனே இல்லை. மலச்சிக்கலும் ஒரு மனிதனுக்கு பெரிய தொந்தரவு. அந்த 2க்கும் முக்கியமான மருந்து இருக்குது. இதை தாண்டி வந்த பிறகு வைத்தியம் பார்க்கறதை விட வராமல் இருக்கணும். இப்போ வரப்போது என்ன காலம், பனிக்காலம், மழைக்காலம் வரப்போகுது. இந்த காலத்தை நோய் அதிகரிக்குமாங்க. அந்த காலகட்டத்தில் முன்னெச்சரிக்கையாக வெறும் 150 ரூபா செலவில் ஒரு டானிக் இருக்குது, ஒரு டிராப்ஸ் இருக்குது. அந்த துளசி டிராப்ஸை குடித்தோம்னா உங்களுக்கு இம்யூனிட் பூஸ்ட் கிடைக்கும். அது சளி, இருமல், தும்மல்லாம் வராமல் தடுக்கும். கேன்சர் வராமல் தடுக்கும். இந்த ப்ரிவெண்ட்டாக உள்ள மெடிசன் எடுத்துக்கணும். எல்லா நோய்க்கும் பார்க்குறோமா, ஆனால் சிறப்பாக வர்றது நம்மளோட குழந்தைல கேஸும் இந்த மூட்டு வலி கேஸு, கேன்சர் கேஸ் தான். கேன்சர் கேஸ் தான் அதிகம். நீங்கள் இப்போ என்கொயரி பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா 90 கேஸ் கேன்சர் பேஷண்ட்ஸ் தான் வராங்க. சரி, இப்போ குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே நீங்க மருந்துகள் கொடுக்குறீங்க இல்லைங்களா? அதனோட வீரியம் எந்த அளவுக்கு இருக்கு? இப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்கறதே பெரியவங்களுக்கும் கொடுக்க முடியுமா? அப்படி கொடுக்க முடியாதுமா. குழந்தைகளுக்குன்னு தனியாக பால சஞ்சீவன் மருந்தெல்லாம் இருக்கு. குழந்தைங்களோட உடம்புக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய உடம்பு தேக நாடிலாம் பார்த்து டாக்டர் டிசைட் பண்ணுவார் அதுக்கு அந்த குழந்தைகளுக்கு என்ன மருந்து தரலாம். இப்போ உதாரணத்துக்கு சளி இருமலுக்குன்னு வச்சுங்களேன், எளிமையான மருந்தே கொடுக்கலாம். வேறு ஆடாதோட மணப்பாகன்னு மருந்துக்கு அதை கொடுப்போம். அதே பெரியவங்களுக்கு கொடுத்தோம்னா ஓரளவு தான் வேலை செய்யும். இப்போ அவங்களுக்கு என்ன செய்யணும், அதை விட டோஸ் அதிகமாக உள்ள லேகியங்கள் கொடுப்போம். இப்போ சின்ன ஒரு கை குழந்தைக்கு போய் 2 வயசு லேகியம் கொடுக்க முடியாது. சிறப்பு மாதிரி கொடுத்தாதான் அது. பெரியவங்களை என்ன செய்வோம், பஸ்மம், செந்தூரங்கள், லேகியம் கொடுக்கும்போது அவங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யும். ஸோ இதுலயும் அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி தான் மருந்துகள் கொடுத்துட்டு இருக்கீங்க. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா கேன்சர் பேஷண்ட்ஸ் நம்ம கிட்ட அதிகமாக வந்துட்டு இருந்தாலும் இப்போ மற்ற ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களும் வராங்க. இப்போ நார்மலாக வர பேஷண்ட்ஸ்க்கு சப்போஸ் அவங்களுக்கும் மேபி இது இருக்காது, கடவுள் புண்ணியத்தில் அந்த மாதிரி எதுவும் இருக்காது. இப்போ அவங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேன்சர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மற்றபடி ட்ரீட்மெண்ட் இல்லாமல் எப்படி, எந்த மாதிரியான அறிகுறிகளை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியும்? அதுக்கு தான் நம்ம வருடத்துக்கு ஒரு முறை முகாம் போடுறோம். முகாம் போட்டு அவங்கள மருத்துவ பரிசோதனை செஞ்சு பார்த்து அவங்களுக்கு என்ன நோய் இருக்குது. முதல்ல வருடத்துக்கு ஒரு முறை ஒரு நல்ல ஆங்கில மருத்துவரை சந்தித்து முழு பரிசோதனை வருடத்துக்கு ஒவ்வொரு மனிதனும் செய்து கொள்ளணும். செய்துவிட்டு எங்களை போன்ற சித்தவரத்தில் இது போல் ஆங்கில மருத்துவர் சொல்லியிருக்காங்க என்ன நோய் இருக்குதுன்னு சொன்னிங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடிய மருந்தோட நம்ம மருந்து சேர்த்து எடுத்துக்கிட்டால் நீண்ட காலம் ஒரு மனிதனை வாழ வைக்க முடியும் என்று ஆங்கில மருத்துவம் சித்த மருத்துவம் ஒருங்கிணைகிறதோ அன்று நோயற்ற சமுதாயத்தை சத்தியமாக படைக்க முடியும். அதுதான் உண்மை. இப்போ கேன்சர் வராம தடுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? கேன்சர் வராம தடுக்கிறதுக்கு உணவு சீர்கேட்டினாலையும் பரம்பரையினாலையும் தான் அந்த புற்றுநோய் வருது. இது 4448 வியாதியில் 400 வியாதியை
நீங்கள் குணமாக்க முடியாதுன்னு சித்த வைத்தியத்தில் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த 400 வியாதிகள் கர்ம வினையினால் வருதுன்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. கர்ம வினைனா முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். அதனால் அந்த வியாதியை குணமாக்க முடியாது. ஆனால் அதை கட்டுப்படுத்தி கொண்டு நீண்ட நாள் வாழலாம். அந்த அடிப்படையில் தான் வலி இல்லாமல் வாழலாம், வாழ்நாளை நீடித்து கொள்ளலாம். இன்னும் ஜீவகாரணியம் பண்ணுறதுனால உங்களுடைய கர்ம வினை குறையும். நீங்கள் தர்மம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க, உணவு சீர்கட்டையும் சரி பண்ணி தர்மம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கடவுள் அருளால் நோயோட தீவிரம் குறையும். கடவுள் அவருடைய பார்வை நமக்கு படணும். கடவுள் இல்லாமல் நம்ம வாழ முடியாது. அவருடைய அனுக்கிரகம் வேணும். அப்போ கடவுளுக்கு பிடிச்ச செயல் செஞ்சோம்னா நோயிலேருந்து தப்பிக்கலாம். நம்ம என்ன செய்யணும்? நோய் வந்துட்டு எனக்கு போவோம், விரதம் இருந்து கடவுள்கிட்ட போய் வேணும், எப்படியாவது எங்கள் அப்பாவை காந்து பண்ணு, எங்கள் அம்மாவை காந்து பண்ணு அப்படி வேண்ட மாட்டீங்களா? கடவுளுக்கு அதான் வேலை. சின்ன பண்ணி பாருங்க, ஒவ்வொருத்தையும் காந்து பண்ணுறதே வேலை. நல்ல வைத்தியத்தை பாருப்ப, ஆலோசனை பெற்று தர்மம் பண்ணு, வைத்தியர் சொல்றதை கேட்கணும், கேட்டு தர்மம் பண்ணணும். நீங்கள் தர்மம் பண்ணாதான் நோயோட தீவிரம் குறையும். வெறும் மருந்து மட்டும் பார்த்தா தான், என் அனுபவத்தில் ஒரு வெளிப்படையாக சொல்கிறேன். இந்த மருந்தை கொடுத்து காந்து பண்ணலாம்னு நினைப்போம், முடியாது. அவனே கடவுளாக தண்டிக்கப்பட்டு வர்றான், பாதிக்கப்பட்டு வர்றான். நோய்ங்கிறது எப்படின்னு தெரியுங்களா? இந்த 400 வியாதி மட்டும் சொல்கிறேன். 400 வியாதி கர்ம வினை. அப்போ கர்ம வினைன்னா மின் பதிவுனால வருது. அந்த முன்பதிவு கடவுளால் அந்த நோய் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அவனுடைய கர்ம வினையினால வந்துட்டு இருக்கு. கடவுள் என்ன செய்வார்? நீ தர்மம் பண்ணினா குணமாக்கிக்கலாம்னு சொல்றாரு. தர்மம் பண்ணணுமான்றாங்க. வெறும் மருந்து மட்டும் சாப்பிட்டு குணமாயிட முடியுமா? அவங்க செய்கிறாங்களே இல்லையோ, நம்ம மருந்து சித்தாக்கள் இல்லைங்க, அவங்க பேராலும் செய்யுது. நம்ம நோயாளி குணமாகிறதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, அவன் நோயாளருக்கு பேரில் ப்ரேயர் பண்ணுறோம் தினம். இன்னைக்கு வந்தவங்க பேசுறதுலாம் ப்ரேயர் பண்ணி, கடவுளே அடிப்பறிஞ்ச ஆண்டவரே இங்கே நம்பி வந்திருக்காங்க, உன் பேரால் மருந்து கொடுத்துருக்கோம், இறைவன் பேரால் மருந்து தர்றோம், நீனே குணமாக்க ஆண்டவரே, அவருடைய கருமவினையெல்லாம் போகணுன்ட்டு தினம் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கோம். அது மாதந்தோறும் அவங்க போர்டே வச்சுருப்போம் பாருங்க, என்ட்ரன்ஸில் பார்த்து தெரியும். அந்த நாளில் ஒரு ப்ரேயர் வைக்கிறோம். கூட்டு பிரார்த்தனைக்கு வலிமை உண்டு, அதையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பொதுவான ஒரு கருத்து என்ன இருந்ததுன்னா, இந்த புகையிலே பழக்கம் இருக்கிறவங்க, இல்ல இந்த சிகரெட் குடிக்கிறவங்க, நிறைய மதுபானம் எடுத்துக்கிறவங்க, இவங்களுக்கு தான் இந்த மாதிரியான வியாதிகள் வரும் அப்படிங்கிறது போய் இன்னைக்கு பிறந்த குழந்தைங்களுக்கு கூட, கருவிலேயே கூட சில குழந்தைகள் இந்த மாதிரி கேன்சர் நோயால பாதிக்கப்படுறாங்க. இதுக்கு என்ன காரணம்? அந்த மாதிரி கிட்ஸ் பேஷண்ட் உங்களுக்கு இருக்காங்களா? குழந்தைகளுக்கு இங்கே கண்ணில் ஐ கேன்சர் நிறைய வராங்க. எப்படின்னா மாதம் ஒரு 4 குழந்தை வந்துடுது. அப்புறம் பிளட் கேன்சர் வருது. ஒரு குழந்தைக்கு 14 வயசு, சுருதி ஃபைலேருந்து எடுத்து வைப்பா, 14 வயசு ஒரு பெண்மணி. அந்த அதுக்கு மூளை புற்றுநோய். அவங்க ஹிஸ்ட்ரியை பார்த்தா அவங்க பரம்பரையில் யாருக்கும் கேன்சர் இல்லை. இந்த குழந்தைக்கு ஏன் வந்துச்சு தெரியல. அப்புறம் நான் பார்த்துட்டு டாக்டர்கிட்ட ரிப்போர்ட்லாம் காமிச்சு ஒரு ஃபைல் போட்டு அப்புறம் டாக்டர் சிகிச்சை கொடுக்க சொன்னேன். ஒரு 3 மாதம் கண்காணித்தேன். கொஞ்சம் ரெடியூஸ் ஆச்சு. அந்த சின்ன குழந்தை அவர் எப்படியா கவுந்து போன்னு சொல்லி நாம் என்ன பண்ணோம்னா, அந்த குழந்தைய வலுக்கட்டாயம் பண்ணி நம்மளே செலவு பண்ணி திருவனந்தபுரம் ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்து சர்ஜரி பண்ணிவிட்டு இந்த ஹீமோ ரேடியேஷன் கொடுக்காம இங்கே நம்ம மருந்தை எடுத்து அந்த குழந்தைய 1 வருட காலமாக பாதுகாத்து வைத்துள்ளோம். மறுபடியும் அவங்க நம்ம செலவுலேயே ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்தோம், நல்லா ரெடியூஸ் ஆகி காப்பாற்றப்பட்டுள்ளது. அது ரெக்கார்ட்லாம் இருக்குது, நீங்கள் பார்க்கணும். கண்டிப்பாக. ஓகே சார், இப்போ நம்ம இங்கிலீஷ் மெடிசனுக்கும் நம்ம சித்தா மெடிசன்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? இப்போ அந்த மெடிசன் எடுக்கிறதுனால டியூரேஷன் ஆஃப் அந்த காஸ் எவ்வளோ சீக்கிரத்தில் குணமாகுது? சித்தால எந்த அளவுக்கான கால அவகாசம் எடுத்துக்குது? அதாவது இப்போ நாங்கள் ஈரோட்லேயே ஒரு சில ஹாஸ்பிட்டலில் ஒரு டையப் மாதிரி புரிந்துணர்வு ஒப்பந்தம் வாய்மொழியாக சொல்லி பிரபலமான டாக்டர்கள்லாம் அணுகி சில பேரை மார்பக புற்றுநோய் வராங்கன்னு வச்சுங்களேன், சில கட்டியை 1 சென்டிமீட்டருக்குள்ளது 2 சென்டிமீட்டர்லாம் கரைஞ்சிருது நம்ம மருந்துலையே. இன்னும் அப்நார்மலாக இருக்குன்னா உடனடியாக ஈரோடுக்கு அனுப்பிச்சி வச்சுருவோம். நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிடுறோம். அந்த டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு திரும்ப நம்மள்டே அனுப்பிச்சிடுறாங்க. அந்த ஆப்ரேஷன் பண்ண பிறகு நம்ம மருந்து எடுத்து ஒருத்தவங்கள ரொம்ப காலம் அவங்கெல்லாம் மரணம் அவ்வளோதான் கைவிடப்பட்டு வந்த பேஷண்ட்டு இன்னைக்கு 6 வருடமாக உயிரோடு இருக்கிறார்கள். எத்தனை வருடங்க? 6 வருஷமா. அதனால் ஆப்ரேஷனுங்கிறது மிக முக்கியமாக. சில விஷயத்துக்கு ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும். பிளட் கேன்சராக நம்ம மருந்தே கொடுத்து சரி பண்ணிக்கலாம். இப்போ தலையில் மூளையில் புற்றுநோய் இருக்கும்போது நம்ம ஆப்ரேஷன் சித்த வைத்தியம் இருக்குன்னா இல்லையே, அந்த காலத்தில் இருந்துச்சு, இப்போ இல்லையே. அப்போ என்ன செய்யணும்? ஆங்கில வைத்தியமும் பார்த்துக்கணும். நான் வலியுறுத்துறேன், சில இதெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணிக்கணும். சில பேசணும், ஏங்க அங்கே வேணான்னு தான் இங்கே வந்திருக்கேன்பாங்க. நீங்கள் போங்க, தீவிரம் பொறுத்து சஜஷன் பண்ணி அதை ஆப்ரேஷன் பண்ணிட்டு இங்கே வாங்க, நாங்களும் மருந்து தரோம், எடுத்துக்கங்க. எங்கள் நோக்கம் ரொம்ப காலம் வாழ வைக்கிறதுன்னு, ஒரு பேஷண்ட்டை குணமாக்குறது நம்ம வேலை.
சரிங்களா? அவங்களே அறியாமல் வந்தாலும் நாங்கள் வற்புறுத்தி ஆப்ரேஷன் அனுப்பிட்டு இந்த ஹியூமோ ரேடியேஷனுக்கு எனக்கு உடன்பாடு கம்மி, அதனால வர சைடு எஃபெக்ட்னாலேயே மனிதன் இறந்துடுற மாதிரி எனக்கு ஃபீல். ஏன்னா பேஷண்ட் சொல்கிறத வச்சு நான் சொல்கிறேன். அதனால அதுக்கு பதிலாக நம்ம மருந்து எடுத்துக்கிட்டோம். அந்த கான்செப்ட் நம்ம கொடுத்துட்டு இருக்கும்போது நிறைய வெற்றி கிடைச்சிருக்கு. அதுக்கான ரெக்கார்ட் இருக்கு. இப்போ இந்த ஐ கேன்சர் சொன்னீங்கல்ல, இந்த ஐ கேன்சர் எப்படி வருது, எதனால வருது? ஐ கேன்சர் அதான் அந்த குழந்தைய ஆராய்ச்சி பண்ணேன். அவங்க வந்து ஒரு பேக்கரி வச்சுருந்துருக்காங்க, ரைட்டுங்களா? அந்த அம்மாவே டீ போடுவாங்களாம், குடும்பமே வேலை பார்த்துட்டு இருக்கு. அங்கே வந்து சிகரெட் புகை, நீங்கள் சொன்னீங்களே புகையில, அவங்க அப்பாவுக்கு கெட்ட பழக்கம் கிடையாது, அவங்க அம்மாவுக்கு கெட்ட பழக்கம் கிடையாது, சைவ உணவும் சாப்பிட்றாங்க, இந்த ஆரோக்கியமான குடும்பம். அந்த குழந்தைக்கு ஏன் வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது அந்த ரூமில் ஃபுல்லாகவே ஸ்மோக் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த பேக்கரியில் ஸ்மோக் பண்ணிட்டே இருக்காங்க பாருங்க. இந்த கடையில் வேலை பார்க்குறவங்களே ஒன்று புரிஞ்சுக்கணும், பேக்கரியில் முதல்ல சிகரெட்டு பிடிக்கிறது அனுமதிக்கக்கூடாது, கேன்சர் வந்தே தீரும். இந்த குழந்தை டீ கிளாஸ்லாம் கொண்டு கொடுக்குமா, சின்ன வயசு குடும்பமே அதில் கஷ்டப்படுற குடும்பம் என்ன செய்யும், டீ கிளாஸ்லாம் கொண்டு விடுவோம். அந்த புகையை சுவாசி வந்திருக்கு. அதுக்குன்னு ஒரு டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்தேன், நம்ம செல்லே பண்ணி பார்ப்போம் எப்படி தான் வந்திருக்குன்னு பார்க்கும்போது அவங்க உடம்புல நிக்கோடின் அளவு அதிகமாக இருந்துச்சு. இந்த குழந்தை சிகரெட்டு குடிக்குமா? குடிக்காதுங்களே. அப்போ என்ன காரணம்? சிகரெட்டு புகை தான் காரணம். அதை வந்து கண்ணை பாதிக்கப்பட்டிருக்கு. புகையினால எந்த மாதிரியான எந்த உறுப்புலையும் கேன்சர் வரும். நுரையீரல் புற்றுநோய் மட்டும் இல்லை, பிளட் கேன்சர் வரலாம், எந்த இடத்துல வேணாலும். இது மூளை கட்டுப்படாத ஒரு செல், ரைட்டுங்களா? இது மூளை உத்தரவை நம்ம உடம்புல ஒரு செல்ஸ் கேட்கணும். இந்த புற்றுநோய் செல்ஸ் கேட்காது. என்ன செய்வான்னா எங்கே பாதிக்கப்பட்டிருக்கானோ பக்கத்தில் உள்ள கூட்டு சேர்த்துக்கிட்டு அது கட்டியாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம என்ன செய்கிறோம், அந்த செல்லை நேரடி அழிக்கிறோம்னா இல்லை, பக்கத்தில் உள்ள செல்ஸை இம்யூனிட் பண்ணி பூஸ்ட் பண்ணி நல்ல வலிமை உள்ள செல்லாக ஆக்கணும்னாக்கா அவன் போய் சொன்னதுக்கு வச்சு கேட்க வைப்பான். இப்போ மூளையும் பூஸ்ட் பண்ணுறோம், இம்யூனிட் பவரை உண்டு பண்ணுறோம். இன்னும் சொல்லப்போனால் நம்ம செய்கிறது நோய் எதிர்ப்பு சக்தியை, உடம்புல உள்ள நோய் எதிர்த்து போராடக்கூடிய வல்லமே உண்டு பண்ணிட்டோம்னா அவன் பார்த்துப்பான். அப்படிங்கிற அடிப்படையில் செய்யணும். இப்போ நம்ம நிறைய விஷயங்களை சார் கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அவர் சொன்னாலும் நாங்கள் சொல்கிறத விட இப்போ அவரோட பேஷண்ட் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க கொடுக்குற ஃபீட்பேக் ரொம்ப வேல்யூபிள். இப்போ அந்த மாதிரி ஒருத்தர் தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் ராஜ்குமாருங்க, நான் கோயம்புத்தூரில் இருக்கேன். என்னோட நேட்டிவ் திண்டுக்கல். நான் வந்து ஒரு 2022 அண்ணனோட வீடியோ பார்த்தப்போ என்னென்னா எனக்கு ஆரம்ப ஸ்டேஜில் எங்கள் அப்பாவுக்கு வந்து கல்லீரலில் வந்து புற்றுநோயின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து ஸ்பெஷலிஸ்ட்டு தமிழ்நாட்டிலே ஸ்பெஷலிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ராமகிருஷ்ணாவில் இருக்காங்க. அவங்கள்ட்ட பார்த்தப்போ அவங்க வந்து டிபின்னு சொல்லி ஒரு அப்போ வந்து கோவிட் டைம், கொரோனா தொற்று காலம் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்துச்சு. அதனால் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா என்னால் அப்பா வந்து கரூரில் இருக்கனால வந்துட்டு போக முடியாது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா வாங்கி பஸ்ஸில் கொடுத்து விட்ருவோம், இல்லைனா உறவினர் யாராவது போனாங்கன்னா அவங்கள்ட்ட கொடுத்து விட்டு டிபிக்கு மருந்து கொடுத்துட்ருவோம். அதுக்கப்புறம் பயாக்சி பண்ணி பார்க்கும்போது ஒரு 6 மாதமாக டிபி கொடுத்து அது ரெக்கவர் ஆகலை. ரெக்கவர் ஆகாத காரணத்தினால நான் வந்து டிபியில் இருந்து திருப்பியும் பயாக்சி பண்ணி பார்க்கும்போது கேன்சர்னு சொல்லியிருந்தாங்க. கேன்சர் வந்து சென்டிமீட்டர் கணக்கில் பார்த்தீங்கன்னா 7.5 சென்டிமீட்டர் இருந்துச்சு, 3 சென்டிமீட்டர் 3.5 வந்துச்சு கல்லீரலில். அதுக்கப்புறம் அவங்களால உணவு சரியாக சாப்பிட முடியல, அவங்க ஃபுல்லாக வந்து அப்செட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட வெயிட்டும் ரொம்ப லாஸ் ஆகியிருந்தாங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் நான் வந்து அண்ணனோட ரிவ்யூ வந்து நான் யதார்த்தமாக வந்து வாட்ஸ்அப்பில் வந்துட்டு இருந்துச்சு, இந்த மாதிரி கேன்சருக்கு வந்து ஃப்ரீயாக பார்க்குறாங்க அப்படின்னு. அப்புறம் சரி ஒரு தடவை போய் பார்ப்பேன்னு சொல்லிட்டு ஒரு தடவை வந்து அண்ணனை பார்த்தேன். அதுக்கப்புறம் 2022 இப்போ வரைக்கும் பார்த்துட்ருக்கோம். இதோட 3 தடவை வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்தாச்சு, ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிடுச்சு. அதே மாதிரி வந்து ஸ்ப்ரிட்டுங்கிறது வந்து எல்லாமே அரெஸ்ட் பண்ணி ஃபுல்லாக கண்ட்ரோலில் இருக்குது. நீங்க சொன்னீங்கல்ல சம் சென்டிமீட்டர்ஸ் எல்லாம் சொன்னீங்க, அது வந்து இப்போ கேன்சர்ல வந்து இந்த 4 ஸ்டேஜஸ் சொல்லுவாங்க இல்லையா, அதுல எந்த ஸ்டேஜ்னு தெரியுங்களா? அது எந்த ஸ்டேஜ்னு தெரியல, ஆனால் சென்டிமீட்டர் கணக்கில் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அந்த நான் 2-3 தடவை ஸ்கேன் பண்ணியாச்சு. ஸ்கேனில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக ரெக்கவர் ஆகி வந்திருக்காங்க. ஓ ஃபைன். இப்போ இங்கே வந்திருக்காங்க இல்லைங்களா, அப்பா வந்திருக்காங்களா, கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களா? வந்திருந்தாங்க, இப்போ தான் கிளம்பி போனாங்க. ஓகே ஃபைன் சார். இப்போ இவங்களோட ட்ரீட்மெண்ட் பற்றி நீங்கள் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா பார்க்குற மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் 2022 வந்தப்போ என்னென்னா எனக்கு இந்த மாதிரிலாம் தெரியாது. அப்போதைக்கு தான் வந்து இங்கே கிளினிக் இங்கே தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வேறு அட்ரஸ் இருந்தாங்க. இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் நான் வந்து பார்க்கும்போது காலையில் ஃபுட்டு எல்லாமே ஃப்ரீயாக டொனேட் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி மதியம் கொடுக்குறாங்க, நைட்டுக்கு இருக்கவங்க எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ணனோட ஃபேஸ்புக்கில் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கும்போது
ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாமே இவங்க வந்து ஒரு சேவையாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நான் இங்கே வந்திருக்கவங்க நிறைய பேர் என்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி எத்தனை நாள் வந்துட்டு இருக்கீங்க, எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அவங்கள்ட்ட நான் ரிவ்யூ சொல்லும் போது அவங்க கேரளா எங்கேருந்து வரீங்கன்னு கேட்டால் கேரளா, பாண்டிச்சேரி, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சென்னை அதிகமாக இருந்து வராங்க. அதே மாதிரி தூத்துக்குடி, திருநெல்வேலி, இந்த மாதிரி தென் மாவட்டத்துலேருந்து அதிகமாக வராங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் எங்கேருந்து என்னன்னா முன்னாடி இங்கே தான் டேரெக்டாக வரீங்களான்னு கேட்டால் இல்லை, இதுக்கு முன்னாடி வந்து கேரளா இந்த மாதிரி வந்து ஜிக்மரில் பார்த்துருக்காங்க, அங்கே வந்து கரண்ட் வச்சு அந்த கட்டி கரைச்சிருக்காங்க. நான் ஒன்று சொல்கிறேன், கரண்ட் வச்சு கட்டி கரைக்கிறது வந்து அது ஃபுல்லாக ஸ்ப்ரிட்டு தான் ஆகுமா தவிர, நான் இது வரைக்குமே சொல்லிட்டு இருக்கிறது என்னென்னா கேன்சருங்கிறது வந்து ஒரு முட்டையோட மஞ்சக்கரு மாதிரி. அந்த மஞ்சக்கருவை வந்து லைட்டாக டச் பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்கன்னா அது அப்படியே டேமேஜ் ஆகி ஒழிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் கேன்சர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து முட்டையோட மஞ்சக்கரு மாதிரி தான். அந்த டச் பண்ணிங்கன்னா நீங்கள் கரண்ட் வச்சிங்கன்னா அந்த டைமுக்கு உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருப்பீங்க, வலி இல்லாமல் இருக்கும். ஆனால் அது உங்களுக்கு எது தெரியாமல் ஸ்ப்ரிட் ஆகும். இதே மாதிரி ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நான் நிறையா பேர்த்த அனுப்பிச்சிருக்கேன், பேஷண்ட் அனுப்பிச்சிருக்கேன், அண்ணனுக்கு தெரியும். அதே மாதிரி நான் 2 வாரத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க மதுரையில் கோரிப்பாளையத்தில் எனக்கு தெரிஞ்சவங்க எங்கள் அமைப்பில் இருக்கவங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். அவங்களால வர முடியல அப்படின்னு சொன்னோன்னே டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு ரெக்கவர் பண்ணி தரேன், வர சொல்லுங்கன்னாங்க. அவங்களால வரவே முடியாது. ஒரு லேடி அவங்க பல சிரமத்தில் இருந்தனால அவங்க தங்கச்சி தான் என்கிட்ட பேசுகிறாங்க. அவங்கள்ட்ட நான் சொல்லியிருந்தேன். சொன்னப்போ அவங்க என்னென்னா ரொம்ப சிவியராக இருக்கும்போது சொல்லும்போது அப்பயே நான் ரெடி பண்ணி தரேன்னு தான் சொன்னாங்க. ஆனால் அவங்க வந்து ரொம்ப அலட்சியமாக வந்து வர முடியல. அவங்க லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் இறந்துட்டாங்க. அவங்க அப்போதைக்கு தான் சொன்னாங்க, கூட்டு போயிருந்தா நல்லா இருக்குமோ அப்படின்னு. இப்போ நேற்று கூட ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அவங்கள்ட்டையும் நான் சொல்லியிருக்கேன், இந்த அண்ணனோட மார்பக புற்றுநோய் பெண்களுக்கு அதிகமாக வருது. அது பார்த்தீங்கன்னா இப்போலாம் வந்து இது வந்து சேவையாக பண்ணாமல் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸாக பண்ணிட்டு இருக்காங்க. இது என்ன விஷயம்னா, கேன்சருங்கிற ஒரு இதை வந்து அவங்க ஒரு பிஸ்னஸ் மோட்டிவாக வருமானத்துக்கு உண்டான விஷயங்களாக பண்ணுறாங்க. தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. இவங்க வந்து ஒரு சேவையாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கும் ஏகப்பட்ட இடையூறை வந்து மற்ற டாக்டர்லாம் கிளினிக்கெலாம் தராங்க. ஏன்னா ஒரு சேவை பண்ணும்போது ஒருத்தவங்க முன்னெடுக்கும் போது அவங்கள வந்து எப்படி வந்து ஒழிக்கணும்னு நினச்சி தான் இந்த தமிழகத்தில் இருக்க மக்கள் வந்து நினைக்கிறாங்க. ஒருத்தவங்க சேவை செய்கிறவங்கள வந்து என்கரேஜ் பண்ணி அவங்கள தூக்கிட மாட்டாங்க. அவங்கள எப்படி காலி பண்ணணும்னு சொல்லி மற்ற டாக்டர்ஸ் உட்காந்து பிளான் பண்ணுறாங்க. புரியுங்களா? அந்த மாதிரி பண்ணாதீங்க. உண்மையாக நேர்மையாக இருக்க மனிதருக்கு நம்ம வந்து எப்பயுமே சப்போர்ட்டிவாக இருக்கும். இவ்வளோ பெரிய விஷயம், அதுவும் இலவசமாக கொடுத்துட்டு இருக்காங்க இல்லைங்களா? இப்போ வந்து நம்ம ஊரில் இப்போ ஒரு கருத்து ஒன்று இருக்குது, இலவசமாக கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் வந்து குவாலிட்டி இருக்காது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ இவங்க கொடுக்குற அந்த மருந்தோட தரத்தை பற்றி சொல்லுங்கள். ஒன்றும் இல்லைங்க, ஒன்று எக்ஸாம்பிளுக்கு அந்த ரிப்போர்ட்டை ஒன்று கொண்டு வர சொல்லுங்கண்ணா. அந்த ரிப்போர்ட்டு மட்டும் கொண்டு வர சொல்லுங்கள். நான் 2018 22 பார்த்துட்ருக்கேன். அது அதனால் ரிப்போர்ட்டை கொண்டு வர சொல்கிறேன், நீங்களே பாருங்கள். ஒரே நிமிஷம் கட் பண்ணிக்கலாங்களா? செப்டம்பரில் இருந்து பார்த்துட்ருக்கோம், 2021. சரிங்களா? 2021 இன்னைக்கு டேட் வரைக்கும் இது வரைக்கும் இவ்வளோ ஃபைல் இத்தனை தடவை வந்து நாங்கள் பார்த்துருக்கோம். சரிங்களா? அப்போ கிட்டத்தட்ட 4 வருஷமா நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கீங்க சார் கிட்ட. 4 வருஷத்துக்கு பார்த்துட்டு இருக்கோம். நல்லாவும் இருக்காங்க. எங்கள் அப்பாவும் சேர்த்து இந்த கேன்சரை வந்து ஒழிக்கணும், அண்ணனோட முயற்சியில் நாங்களும் ஒழிக்கணுங்கிறதுக்காக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பயணிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா கேன்சருங்கிறது ஒரு கொடிய நோய். அந்த கொடிய நோயை வந்து ரெக்கவர் பண்ண முடியும், அதை ஒழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அவங்க அப்பாவோட ஸ்டேஜஸ், இப்போ இங்கே வரதுக்கு முன்னாடி அப்பா என்ன மாதிரியான சூழ்நிலையில் இருந்தாங்க, இங்கே வந்து ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் எந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். 2020 தான் கொரோனா ஸ்டார்ட் ஆச்சு. சரிங்களா? கொரோனா ஆரம்பிக்கும் போது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நான் அங்கே கோயம்புத்தூரில் ராமகிருஷ்ணா, அதுக்கப்புறம் வந்து இது கேஜி ஹாஸ்பிட்டல் எல்லா பக்கமும் பார்த்துருக்கேன். அங்கே பார்த்துட்டு எம்ஆர்ஐ ஸ்கேனு, சிடி ஸ்கேனு எல்லாமே எடுத்ததுக்கப்புறம் தான் நாங்கள் எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணோம். அதில் வந்து பயாக்சி பண்ணும்போது இவங்களுக்கு டிபின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் கேன்சர்னு சொல்லி ரெக்கவர் பண்ணும்போது அந்த ஒரு 2-3 மாதம் அவங்களால சாப்பிட முடியாது. அவங்களுக்கு ஒரு என்னன்னா, என்னை விட்டுருங்க, நான் கிளம்புறேன், என்னால் முடியல, நான் ஏதாவது பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் தான் இருந்தாங்க. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கே ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஒரு 3 மாதத்துக்கு கொஞ்சம் என்னென்னா, சித்தா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எடுத்தோன்னே இந்த இங்கிலீஷ் மெடிசன் மாதிரி மாத்திரையை போட்டோன்னே வலி சரியாயிடும், அந்த இது கிடையாது. சித்தாவை பொறுத்த வரைக்கும் நிதானமாக அது ரத்தத்தில் போய் ஊறி அதுக்கப்புறம் தான் ரெக்கவர் ஆகும். சரிங்களா? ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறதுக்கு ஒரு மினிமம் 3 மாதமாச்சு டைம் இருக்கும். அந்த ஒரு மினிமம் 3 மாதமாச்சு மாத்திரை சாப்பிட்டு வந்தால் தான் அவங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் தெரியறது அவங்களுக்கே தெரியும். அதனால் கண்டிப்பாக
இந்த போலியான டாக்டர்களை தவிர்ப்போம். உண்மையான நாட்டுப்பற்றோடு உண்மையாக மக்களுக்கு சேவை செய்கின்ற அருள் சித்தா கேரை நம்ம ஒன்றாக சேர்ந்து பயணிப்போம். கேன்சரை ஒழிப்போம். அருள் சித்தா கிளினிக்ல வந்து கேன்சருக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து குணமான எத்தனையோ பேர்ல இன்னைக்கு நம்ம ஒருத்தங்களை பார்க்க போறோம். இவங்க அம்மாவுக்காக இவங்க ட்ரீட்மெண்ட்காக இங்க வந்திருக்காங்க. அவர் என்ன சொல்றாருங்கிறது கேட்கலாமா? சார் வணக்கம், உங்க பேர் என்ன? பேர் குமார். அம்மா பேரு சாந்தி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கேண்டீன் போயிட்டு. கேண்டீன் போயிட்டு இருக்கீங்க. ஓகே ஃபைன். அம்மா இப்போ எப்படி இருக்காங்க? நல்லா இருக்குங்க. நீங்க இதுக்கு முன்னாடி எங்க அம்மாவுக்கு வைத்தியம் பார்த்தீங்க? அதுக்குள்ள ஆத்தூரில் பார்த்தோம். சரிங்க. செட் ஆகலாம் அப்படின்ட்டு இங்கே சொன்னாங்கன்ட்டு இங்கே வந்துடும். ஓகே, எப்படி உங்களுக்கு தெரிய வந்தது அருள் சித்தா கிளினிக் பற்றியும் நம்ம சார் பற்றியும் உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது? ஆத்தூரில் நமக்கு தெரிஞ்ச டாக்டர் வெற்றிவேல் சார் இருக்காரு. அவர் நமக்கு தெரிஞ்சவர். அவர்கிட்ட தான் சொன்னார். அவர் இங்கே போங்க, நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. 1.5 வருஷமாக வந்துட்டு இருக்கு மேடம், நல்லா இருக்குங்க. சரி, வெற்றிவேல் டாக்டர் நம்பி வந்தீங்க இல்லையா? உங்களோட நம்பிக்கை வீண் போயிருக்கா இல்லையா? இல்லைங்க சார், உங்க நம்பிக்கை ரொம்ப காப்பாற்றப்பட்டிருக்கு. ஓகே ஃபைன். இப்போ அம்மாக்கு என்ன மாதிரியான மருத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க? அதுவும் இல்லாமல் இங்கே இலவச மருந்துகளா கொடுக்குறாங்க இல்லைங்களா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. இலவச மருந்தும் தராங்க மேடம், அது இல்லாமல் அமௌண்ட்டுக்கு தனியாக அமௌண்ட் வாங்கிக்கிறாங்க. அது அந்த சத்து மருந்துக்கும் மற்ற இதரக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக வாங்குறாங்க. ஆனால் கேன்சருக்கான மருந்து வந்து முற்றிலும் இலவசமாக கொடுக்குறாங்க இல்லைங்களா? நீங்க அதுலலாம் பயனடைஞ்சிருக்கீங்க. ஓகே, ரொம்ப நல்லது சார். அம்மா இப்போ எப்படி இருக்காங்க? சாப்பிட்றதெல்லாம் எப்படி? நார்மலாக இருக்காங்க. நார்மலாக சாப்பிட்றாங்க. இதுக்கு முன்னாடி இங்கே வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க? இதுக்கு மேலே கொஞ்சம் படுத்து படுக்கையாக இருந்தாங்க. இப்போ அவங்க வந்தனால கொஞ்சம் நல்லா இருக்கு. இப்போ இங்கே ஆத்தூர்லேருந்து இங்கே ட்ராவல் பண்ணி வர அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்காங்க இல்லையா? ஓகே, இப்போ முழுசாக குணமடைச்சிட்டாங்களா? இன்னும் இல்லைங்கம்மா, ட்ரீட்மெண்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. சரி, ஸ்கேன் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸ்கேன் எடுத்ததுக்கப்புறம் பார்த்துட்டு என்னான்ட்டு அதுக்காக மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இவங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே இங்கே வரவங்க எல்லாருமே ஒரு 2-3 இடத்துக்கு போயிட்டு இல்லை ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கே முடியாது அப்படின்னு சொன்னவங்க எல்லாரும் தான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம். அவங்க எல்லாருமே சொல்கிற பதில் என்னென்னா, மற்ற இடங்களில் பார்த்ததை விட இங்கே நல்லாவே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, குணமடைச்சிட்டு வராங்க, ஒரு ஹெல்த்தியாக இருக்காங்க, சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. ரொம்ப நன்றி சார். சார், உங்களோட பேர், எங்கேருந்து வரீங்கிறத சொல்லுங்கள். என் பேர் லக்ஷ்மிகாந்த். நான் சென்னையிலேருந்து வரேன். இது ஒரு 6 வருஷமாகவே எனக்கு WBC கவுண்ட்டு வந்து அதிகமாகிட்டே இருக்குது. இப்போது நானும் ஒரு 3-4 இடத்துக்கு போயிருந்தேன், ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். இது ஆயுர்வேதிக் சித்தாலாம் போயிட்டே இருந்தேன், எங்கேயுமே க்யூர் ஆகலை. அப்புறம் இது ஒரு வாட்ஸ்அப்பில் நான் பார்த்து தான் இங்கே வந்தேன். வந்ததுக்கப்புறம் இப்போ நான் ஒரு 6 மந்த்ஸாக இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். ஒன்ஸ் இன் 15 days நான் வந்து இங்கே மருந்து எடுத்துகிட்டு இருக்கேன். பரவாயில்ல, எனக்கு வந்து இப்போது கொஞ்சம் WBC எல்லாம் குறைஞ்சிருக்கு. இப்போ நான் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்குது, என்னுடைய ஒர்க்கை பார்த்துட்ருக்கேன். இந்த ரத்த வெள்ளை அணுக்களோட அந்த உற்பத்தி அதிகமாகிறது குறையிறதுக்குமான காரணங்கள் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இல்லை, எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியல. நான் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் வரேன். சரி சார். அவங்க டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை ப்ரிஸ்கிரைப் பண்ணி கொடுக்குறாங்களோ அதை சாப்பிட்டுட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் ஆயுர்வேதிக்கெல்லாம் வெளியெல்லாம் பார்த்துருக்கேன். ஆணைக்கட்டி அங்கே இங்கெல்லாம் போய் பார்த்துருக்கேன், சாப்பிட்டு இருந்தேன், ஒன்றும் கண்ட்ரோல் ஆகலை. அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் பெட்டராக தெரியுது. இப்போ கொஞ்சம் நல்ல ஆக்டிவாக என்னுடைய ஒர்க்கை நான் பார்த்துட்ருக்கேன். நீங்கள் நிறைய இடத்துல இதுக்கான ட்ரீட்மெண்ட் பார்த்தேன் அப்படின்னு சொன்னீங்க. அங்கே ட்ரீட்மெண்ட் பார்த்தப்ப உங்களுடைய உடல்நிலையும் மனநிலையும் எப்படி இருந்தது? அருள் சித்தா கிளினிக் வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பகிர்ந்துக்குங்களேன். இல்லை, அங்கே வந்து மருந்து டெய்லி வந்து இப்போது ஆணைக்கட்டியெல்லாம் வந்து நான் வந்து லிக்யூடாக 100 ml கொடுத்துட்டு அது டைமிங் எல்லாம் ரொம்ப இதாக இருந்தது. எனக்கு அது சாப்பிட்டு ஒரு மாதிரி டைஜஸ்ட் ஆகாமல் நிறைய ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதை கண்டினியூ பண்ண முடியல என்னால். அப்புறம் ஒவ்வொரு இடத்துக்கும் போகிற ஆயுர்வேதிக் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நான் வந்து இப்போ அலோபதியே போகல, ஆயுர்வேதிக் தான் நான் பார்த்துட்ருக்கேன் ஒரு 6 years-ஆ. ஃபஸ்ட் டைமாக தான் இங்கே நான் வாட்ஸ்அப்பில் எனக்கு இந்த மாதிரி ஒரு இது வந்து தெரிஞ்சது. அப்புறம் இங்கே வந்தேன். இப்போ வந்து நான் இப்போ 40,000 இப்போது எனக்கு 20,000 பக்கமாக வந்தது. வேறு டேப்லெட் மாற்றி கொடுத்து பார்த்துட்ருக்காங்க. எனக்கு இப்போ கொஞ்சம் நான் பிரிஸ்காக இருக்கேன். ஒன்றும் எனக்கு எதுவும் நல்லாவே எனக்கு ஆக்டிவாக இருக்கிற மாதிரி தெரியுது. உங்களுக்கு அந்த மாற்றங்கள் வந்து உங்களாலேயே கண் கூட பார்க்க முடியும். நான் ஃபீல் பண்ணுறேன். நான் மாற்றமான தெரியுது, எனக்கு நல்லாவே இருக்குது, பரவாயில்ல. வெளி இடத்துல அவர் மருந்துகள் எடுத்துகிட்டு இருந்தப்போ பார்த்தீங்கன்னா அவரோட மனநிலை எப்படி இருந்துச்சு, ப்ளஸ் வந்து இங்கே எடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்மக்கிட்ட ரொம்ப அழகாக பகிர்ந்துட்டாரு. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. இவ்வளோ நேரம் பல பயனுள்ள தகவல்களை நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாங்கள் உங்களுக்கு வழங்கியிருக்கோம். டாக்டரும் நிறைய தகவல்கள் நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. இதன் மூலமாக நீங்கள் மட்டும் பயன்பெறது இல்லாமல் மற்றவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இந்த விஷயத்தை நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும்னு கேட்டுக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை இவ்வளோ நேரம் பார்த்து ரசிச்சிருப்பீங்க, பயனுள்ள தகவல்களை வழங்கியிருக்கோம். அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இந்த மாதிரியான ஒரு சிறப்பான சேவையை செஞ்சுட்ருக்கிற இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? நம்ம சோலார் ரோடு இருக்கு இல்லைங்களா, RTO ஆஃபீஸ் பக்கத்துலேயே நம்ம அருள் சித்தா கிளினிக் இருக்குது. ஸோ மறக்காமல் இந்த இடத்துக்கு நீங்கள் விசிட் பண்ணுங்கள்.
உங்கள் நண்பர்களுக்கும் வந்து சாப்பாடு இந்த மாதிரி இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு கூட நீங்கள் சொல்லலாம். இங்கே நடக்கிற அன்னதானத்தை அவங்களும் பயன்படுத்தி பயன்பெறட்டும். இந்த அருள் சித்தா கிளினிக்கோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு கரூர் மெயின் ரோடு, ஈரோடு RTO ஆஃபீஸ் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குங்க.